தமிழக அரசியல்ல சில தருணங்கள் வெறும் செய்திகளாக மட்டும் வராதுங்க. அவை முழு அரசியல் வரலாற்றையே திசை திருப்பும் நிலநடுக்கங்களாக வந்து விழும்னே சொல்லலாம். தற்போது வெளியாகியுள்ள ஏஐஏடிஎம்கேவை சேர்ந்த 36 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகம் அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்ற தகவல் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அதிர்ச்சியாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா இது வெறும் சில எம்எல்ஏக்களுடைய ஆதரவு மட்டுமில்லை, பல தசாப்தங்களாக தமிழக அரசியலை கட்டுப்படுத்திய பழைய அரசியல் கட்டமைப்பு உடைந்து புதிய தலைமுறை அரசியலின் மையமாக விஜய் உருவாகி கொண்டிருக்கிறாரு என்பதற்கான மிகப்பெரிய சிக்னலாகவே பார்க்கப்படுது. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய உணர்ச்சி அரசியலின் வாரிசாக இருந்த அதிமுக ஜெயலலிதா காலத்தில் தமிழகத்தின் மிகப்பெரிய அதிகார மையமாக இருந்துச்சு. அந்த கட்சியின் முக்கிய பவர் சென்டர்ஸாக கருதப்பட்ட CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி ஆதரவு வட்டார எம்எல்ஏக்கள் இன்னைக்கு விஜய் தலைமையிலான தாவேக அரசை ஆதரிக்க முன் வருகிறார்கள் என்ற செய்தி தமிழக அரசியல்ல அதிகாரத்தின் மையமாக மாறிவிட்டது. ஆரம்பத்தில் வெறும் 108 இடங்களுடன் ஆட்சியை அமைக்க முயன்ற தாவேகா இன்னைக்கு 156 என்ற மிகப்பெரிய எண்ணிக்கையை நோக்கி செல்வதாக கூறப்படுவது சாதாரண பெரும்பான்மை அரசியல் மட்டும் இல்லைங்க. அது தமிழகத்தில் மக்கள் மட்டுமல்ல, அரசியல் அமைப்பே புதிய சக்தியை ஏற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டங்க அடையாளமாக பார்க்கப்படுது. 1967 திராவிட இயக்கம் தமிழக அரசியலை மாற்றியது எப்படி வரலாறாக பேசப்படுகிறதோ, எம்ஜிஆர் சினிமா அரசியலை ஆட்சியாக மாற்றியது எப்படி புரட்சியாக பார்க்கப்படுதோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு விஜய் தலைமையிலான இந்த புதிய அரசியல் எழுச்சி தமிழக அரசியலின் அடுத்த பெரிய திருப்பு முனையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற உணர்வு அரசியல் வட்டாரங்களில் வேகமாக பரகி வருது. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அந்த 36 எம்எல்ஏக்களுடைய முழு விவரம் என்ன, எய்தர் அவங்க டிவிகேக்கு ஜாயின் பண்ணிட்டாங்களா பண்ணலையா, ஆதரவு தராங்களா தரலையா போன்ற பல தகவலை தான் நாம் இன்றைக்கி அதிகாரப்பூர்வ தகவலாக பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் சில செய்திகள் சாதாரண அரசியல் நகர்வுகளாக மட்டும் இருக்காதுங்க, அவை முழு அரசியல் சமநிலையையே மாற்றக்கூடிய அதிர்ச்சி அலைகளாக மாறிவிடும். இப்போ வெளியாகியுள்ள ஏஐஏடிஎம்கேவை சேர்ந்த 36 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தமிழக அரசியலை முழுமையாக உலுக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏக்கள் CV சண்முகம் அண்ட் ஆல்சோ SP வேலுமணி ஆதரவு வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் வெளியாகியிருப்பது இந்த அரசியல் நகர்வை இன்னும் பெரியதாக மாற்றிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா தமிழக அரசியலில் அதிமுக அப்படிங்கிறது வெறும் ஒரு கட்சி மட்டும் இல்லைங்க, அது எம்ஜிஆர் உருவாக்கிய உணர்ச்சி அரசியலுடைய மரபுனே சொல்லலாம். அந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் பெரிய அளவில் புதிய ஆட்சியை ஆதரிக்க முன்வருகிறார்கள் என்ற செய்தி தமிழகத்தில் அரசியல் தலைமுறை மாற்றம் முழுமையாக ஆரம்பமாகி விட்டதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போது தாவேகா 108 இடங்களுடன் மிகப்பெரிய கட்சியாக இருந்தாலும் ஆட்சியை நிலையாக நடத்த 118 என்ற பெரும்பான்மை எண் அவசியமாக இருந்துச்சு. ஸோ காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் ஆதரவு தந்து முதலமைச்சராக பதவியும் ஏற்றார். ஸோ இப்போ அதிமுக எம்எல்ஏக்களும் ஆதரவு தர தயாராக இருப்பதாக கூறப்படுவது விஜயின் அரசியல் நிலையை மிகப்பெரிய அளவில் வலுப்படுத்தியிருக்கு. ஸோ இந்த ஆதரவுடன் பார்த்திங்கன்னா தாவேகா கூட்டணியின் பலம் 156 வரை சென்று விட்டதாக கூறப்படுது. மைனாரிட்டி கவர்மெண்ட் என்ற ஆரம்ப கவலைகளை முற்றிலும் மாற்றியிருக்குங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் வரலாற்றை பார்த்தா இவ்வாறு தேர்தலுக்கு பிறகு எம்எல்ஏ ஆதரவு மாறுவது புதிய விஷயம்லாம் இல்லைங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1987 MG ராமச்சந்திரன் மறைவுக்கு பிறகு அதிமுகவுடைய ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என 2ஆக பிளந்துச்சு. அப்போ எம்எல்ஏ ஆதரவு யாரிடம் உள்ளது என்பது தான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதமாக மாறுச்சு. 1988 சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மிகவும் சர்ச்சைக்குரிய நிகழ்வாக பார்க்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 VK சசிகலா, O பன்னீர்செல்வம், எடப்பாடி K பழனிசாமி ஆகியோருக்கிடையே அதிகார போட்டிகளும் எம்எல்ஏ ஆதரவு தான் அரசை தீர்மானிச்சு. கூவத்தூர் ரிசார்ட் அரசியல் முதல் நம்பிக்கை வாக்கெடுப்பு வரை யாரிடம் எத்தனை எம்எல்ஏக்கள் என்ற கேள்வியே ஆட்சியின் எதிர்காலத்தை முடிவு செய்ததுன்னே சொல்லலாம். அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாகத்தான் இப்போ 36 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் என்ற தகவல் பார்க்கப்படுதுங்க. ஆனால் இந்த நகர்வின் அரசியல் அர்த்தம் வெறும் எண்களில் மட்டும் இல்லை, அதிமுகவில் தற்போது உருவாகியுள்ள உள்கட்சி குழப்பம், எதிர்கால தலைமையின்மை அண்ட் ஆல்சோ கட்சியின் அடுத்த பாதை என்ன என்ற குழப்பம் பல எம்எல்ஏக்களை புதிய அரசியல் மையத்தை நோக்கி நகர்த்தி இருக்கலாம் அப்படின்னு அரசியல் விமர்சனங்கள் கூறுறாங்க.
ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி அதிமுக பல அதிகார மையங்களாக பிரிந்துச்சு. இபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணி, சசிகலா ஆதரவு வட்டாரம், டிடிவி தினகரன் ஆதரவு வட்டாரம், இப்படி பல பிரிவுகள் உருவானதால் கட்சியின் ஒருங்கிணைப்பு பாதிக்கப்பட்டது. ஸோ இந்த சூழலில் இப்போ விஜய் தலைமையிலான தாவேகா மிகப்பெரிய மக்கள் ஆதரவை பெற்றிருப்பது சில அதிமுக எம்எல்ஏக்கள் அரசியல் எதிர்காலம் எங்கு இருக்குது என்று மறுபரிசீலனை செய்ய வைத்திருக்கலாம் என்று கூறப்படுது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி போன்ற தலைவர்கள் கடந்த காலத்தில் அதிமுக அமைப்பு அரசியல் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. வட தமிழகத்தில் சி.வி. சண்முகமும், மேற்கு தமிழகத்தில் எஸ்.பி. வேலுமணியும் கட்சியின் முக்கிய பவர் சென்டர்ஸாக கருதப்பட்டாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள் தாவேகா அரசை ஆதரிக்க முன்வருகிறார்கள் என்ற தகவல் அதிமுகவின் அடுத்த கட்ட அரசியல் சிதைவு ஆரம்பமாகிவிட்டதா என்ற கேள்வியும் உருவாகியிருக்கு. இதே நேரத்தில் சில அரசியல் ஆய்வாளர்கள் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சப்போர்ட்டாக பார்க்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நேரடியாக கட்சி விட்டு செல்லாமல் புதிய அரசுடன் நல்ல உறவை வைத்துக்கொண்டு எதிர்கால அரசியல் பாதுகாப்பை உருவாக்கும் முயற்சியாகவும் இது இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. ஸோ இந்திய அரசியலில் இது போன்ற நகர்வுகள் பல முறை நடந்திருக்குங்க. மத்திய அரசியலில் கூட்டணி அரசுகள் அமைந்த போது பல கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு அளித்தாங்க. தமிழ்நாட்டிலும் ஆட்சியை நிலைநிறுத்த சில நேரங்களில் எதிர்கட்சியிலிருந்து டாக்டிக் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த முறை விஷயம் வேறுபட்டது. காரணம் அது வெறும் அரசியல் ஆதரவு மட்டும் இல்லைங்க. தமிழக அரசியலில் புதிய தலைமுறை மையமாக உருவாகும் விஜய் அரசியலின் சுற்று வட்டாரத்திற்குள்ள பழைய கட்சிகளின் எம்எல்ஏக்கள் நுழைகிறார்கள் என்ற அரசியல் சிக்னல் இதில் இருக்கு. அதே நேரத்தில் இது தாவேகா அரசுக்கு பல சவால்களையும் உருவாக்கு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை அதிகரிப்பது அரசை வலுப்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் பல்வேறு அரசியல் குழுக்கள் ஆட்சிக்குள்ள நுழைய ஆரம்பித்தா அதிகார சமநிலை பிரச்சனைக்குள்ள உருவாகலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேகா தனது அடையாள அரசியலை காப்பாற்றுமா, அதிமுக கலாச்சாரம் புதிய ஆட்சிக்குள்ள நுழையுமா, மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்த நிலையில் பழைய அரசியல் முகங்கள் மீண்டும் அதிகார மையமாக மாறுமா என்ற கேள்விகளும் எழுது. ஸோ மறுபுறம் பார்த்தீங்கன்னா தாவேகா ஆதரவாளர்கள் இதை மிகப்பெரிய அரசியல் வெற்றியாக பார்க்குறாங்க. மக்கள் ஆதரவு மட்டுமல்ல, இப்போ அரசியல் அமைப்பு விஜயை ஏற்றுக்கொள்கிறது என்ற உணர்வு அவர்களிடம் உருவாயிருக்கு. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா 156 என்ற எண்ணிக்கை நிலையற்ற அரசு என்ற எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்தை முற்றிலும் உடைத்து விட்டதாக அவங்க கூறுறாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவு விஜயின் ஆரம்ப கட்ட ஆட்சி திட்டங்களை வேகமாக செயல்படுத்த உதவும் அப்படின்ட்டு கூறப்படுது. பெண்களுக்கு மாதம் 2500 உதவித்தொகை, 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், வேலைவாய்ப்பு திட்டங்கள், நிர்வாக மாற்றங்கள், இவை அனைத்தையுமே சட்டமன்றத்தில் சிக்கல் இல்லாமல் நிறைவேற்றம் இந்த புதிய பெரும்பான்மை உதவும் என்று தாவேகா வட்டாரங்கள் நம்புது. ஆனால் வரலாறு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக காட்டுதுங்க. அரசியலில் ஆதரவு வேகமாக வரலாம், அதே வேகத்தில் மாறியும் போகலாம். அதனால தான் இந்த 156 என்ற எண் வெறும் பெரும்பான்மை மட்டும் இல்லைங்க, அது விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பும் அதே நேரத்தில் மிகப்பெரிய பொறுப்பும் கூட. தமிழக மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ அந்த மாற்றத்தை நிலையான ஆட்சியாக மாற்றுவது தான் தாவேகா அரசின் உண்மையான சோதனை. ஸோ எது எப்படியோ பெரும்பான்மை கிடைச்சிருச்சு தாவேகா அவங்களுக்கு. ஏடிஎம்கே சேர்ந்தாலும் சரி சேராட்டியும் சரி, அவங்களுடைய வேலைகளை தெளிவாக செஞ்சு மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சாவே நிச்சயமாக நாட்டு மக்கள் எப்போவுமே அந்த தலைவரை போற்றி வணங்குவாங்க. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.